நாமும் கர்த்தருடைய அழைப்பையும் கர்த்தருடைய அபிஷேகத்தையும் கர்த்தர் நம்ம தந்திருக்கிற திறமையையும் கர்த்தருக்கென்று பயன்படுத்த நம்ம எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். கர்த்தர் நம்மை பயன்படுத்தும் போது விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு விழுத்து மீட்ட பஸ்காட்டுக்குட்டி. பார்வோன் கைக்கு விழுத்து மீட்ட பஸ்காட்டுக்குட்டி. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியர் உண்டு. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியர் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். ஆமென், ஆமென், ஆமென். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் 16. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேல் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய். அவ்வளோதான். அவனுக்கு 2 சான்ஸ் கொடுத்தேன், அவன் இந்த மாதிரி ஆயிட்டான். அவனை குறித்து இன்னும் எத்தனை நாள் துக்கித்துட்டு இருப்பேன்? உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லகேமனாகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றார். இப்படியா நான் போவேன்? இப்போ ஏற்கனவே ராஜாவாக அவன் இருக்கிறான். அவன் இருக்கும்போதே இன்னொரு ராஜாவை நான் அடையாளப்படுத்தும்படி என்னை கேட்டுக்கொள்கிறீரே, இது ஒரு சிக்கலான வேலையாயிடுச்சு. யாராவது கேள்விப்பட்டால் இவனை கொன்றே போட்டுடுவானே அப்படின்னு சொல். அப்போ சொல்ற, நீ ஒரு காளையை என்ன செய்ய, கையோடு ஒரு காளையை கொண்டு போன்னு சொல்லி ஒரு காளையை பிடிச்சிட்டு போகிறான். இந்த காளையோட காளமாடை கூப்பிட்டு போகிறோம் பார்த்துருக்கீங்களா ரோட்டில்? அதை மாதிரி காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தர் பலியிட வந்தேன்னு சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்பி வைக்கிறார். அப்போது இவன் போகிறான். அங்கே செய்ய வேண்டியது, நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனே எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். யாருன்னு சொல்ல, பலி விருந்துக்கு போகிறான். அப்போ அதே மாதிரி பெத்லகேமுக்கு போகிறாரு. அது ஒரு யூதா கோத்திரத்து பெத்லகேம். அந்த ஊரில் மூப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டது, ஐயா நீங்கள் இங்கே வர்றீங்களே, நாங்கள் உங்களை தேடி வருவோம், நீங்கள் எங்கள் ஊரை தேடி வந்திருக்கீங்களேன்னு தத்தளிப்போடு கேட்குறாரு. சமாதானமாக, ஆமாம் சமாதானம், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னோடு கூட பலிவிரதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலும் ஈசாயையும் அவன் குமாரனையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களே பலிவிருந்துக்கு அழைக்கிறான். அப்போ இந்த சூழ்நிலை அவள் வந்தபோது எலியாப அப்போ சொல்லி பாருங்கள், இதில் ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் அவன் பயந்தான் அப்படிங்கிறது ஒரு பொதுவான நிகழ்ச்சி. கர்த்தர் ஏன் நீ பயப்படாமல் போன்னு சொல்லாமல் அவனை ஏன் கர்த்தருக்கு பலியிட வந்தேன்னு சொல்லிட்டு போக சொல்கிறாரே
அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சில காரியங்களை சிலவற்றை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும், இராணுவ ரகசியங்கள். அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இராணுவ ரகசியங்கள் தேவனுடைய சித்தத்தின் ரகசியங்கள். அது சிலவற்றை ரகசியமாக செய்ய வேண்டியதை ரகசியமாக செய்ய வேண்டும், பகிரங்கமாக செய்ய வேண்டியதை பகிரங்கமாக செய்ய வேண்டும். சரி, இங்கே ஆண்டவர் ரகசியமாக செய்ய சொல்கிறார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ரகசியமாகவே வளர்ந்தது. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பகிரங்கமாக வளர்ச்சி அடைந்தது. அப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ரகசியமான காலங்கள் உண்டு, பகிரங்கமான காலங்கள் உண்டு. ரகசியமாக, இதே சவுளுடைய காலத்திலையும் அவன் ரகசியமாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவனுமே யாருக்கும் தெரியாது, யாருமே இல்லை. அவன் வேலைக்காரன் கூட தூரமாக போய் சொல்லிட்டு அவன் ரகசியமாகத்தான் அவன் தைல குப்பியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஸ்தோத்திரம். அவனும் சில காரியங்களை சில காலம் வரைக்கும் ரகசியமாக வைத்து கொண்டாங்கிறதையும் பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே வரும்போதும் நம்ம இங்கே ஆண்டவர் ரகசியத்தை, நாம் ரகசியத்தை, தேவனுடைய ரகசியங்களை நமக்குள்ளே காத்துக்கொள்வர்களாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் ஏன் செய்றீங்க, ஏன் செய்றீங்க, ஏன் செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கான பதிலை சில நேரங்களில் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தேவனுடைய சித்தத்தில் அந்த ரகசியங்களை காத்துக்கொள்ளும் காலம் வரைக்கும், எந்த ரகசியமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் ரகசியம், பிறகு அது பகிரங்கம். அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த ரகசியத்தை காக்க தலைவர்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள். அது விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த இருதயத்தோடு, அது யாருக்கும் அதனால் ஒன்றும் கிடையாது, சுத்த இருதயத்தோடு, ஒரு கெட்ட இருதயத்தோடு இல்லை, சுத்த இருதயத்தோடு, சுத்தமான காரணத்துக்காக, தேவ காரியத்துக்காக ரகசியத்தை காத்துக்கொள்வது அவசியம் என்பதை சரி அப்படியே பண்ணுறாங்க. அங்கே அவனை எலியாபு வர்றான். மூத்த மகன்லேருந்து கடைசி வரைக்கும் அவனுக்கு ஒரு 8-7 பிள்ளைங்களும் வரிசையாக நிறுத்துகிறான். அப்போ இவனான்னு சாமுவேல் அவசரப்படுறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மனுஷன் முகத்தை பார்ப்பான், நான் கர்த்தருடைய இருதயத்தை பார்க்குறாரு, அப்படின்னா நான் இவனையும் தெரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறார். 7 பேரையும் அவன் ஈசாய் கடந்து போக சொல்கிறாரு, 7மே இல்லை. அப்போ கேட்குறாரு, இவ்வளவு தான் உன் பிள்ளைகளா? இவ்வளோ பேருமே 7 பேர் தான் குணம் நிறுத்திட்டேன், 7 பேருமே இல்லைன்ட்டாங்க. ஒரு மணியும் தெரிந்து கொள்ளவில்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ தானே அவன் பிள்ளைகள். ஆனால் ஆண்டு சொன்னார், இங்கே ஒன்று இருக்குதுன்னா நான் அப்போ சொன்னால் இன்னும் ஒருத்தன் இருக்கிறான், இளையவன் 8வது. அவன் 8வது இடத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அவன் இன்னைக்கு கூப்பிட்டு விடலை. அப்போ அவனை அனுப்பு, அவன் வர்ற வரைக்கும் நான் உட்கார முடியாது அப்படின்னு நினச்சிக்கிறான். நான் பந்தி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறார். அவளை ஆண் எழுப்பி அவனை அழைப்பிக்கிறாங்க. அவனை அழைப்பித்து கொண்டு வர்றாங்க, அவனை கூப்பிட்டு வர்றாங்க. எவ்வளோ தூரத்தில் இருந்தான்னு தெரில, எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரில. வந்தான் அவன் ரொம்ப அழகாக இருக்கிறான், சிவந்த மேனி, அழகிய கண்ணு, நல்ல ரூபம். ஆமாம், கர்த்தர் சொல்கிறார், இவன் தான், நீ எழுந்து இவனை என்ன செய்ய, அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி. இதை எழுந்து அபிஷேகம் பண்ணுங்கிறதுக்கு ஒரு வார்த்தைக்கு சார் சொல்கிறாங்க, இவனை பார்த்த உடனே உட்காந்துட்டாருன்னு சொல்கிறாங்க சாமுவேல். அது வரைக்கும் நின்றுட்டு இருக்கிறவர் இவனை எங்கே தெரிஞ்சுக்க போகிறான்னு உட்காந்துட்டார். நான் சொல்ல, இல்லை இவனை எழும்பு, நீ தான், இவன் தான் சொன்னார். அப்போது அவன் சகோதரன் நடுவிலே தைல கொம்பினாலே அபிஷேகத்தை ரகசியமாக முதல் முறையாக அவங்களுடைய குடும்பத்தார் முன்னிலே, சகோதரர்கள் முன்னிலே அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அது முதல் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேலே இறங்கி இருக்கிறாரா. சாமுவேல் வீட்டு போயிட்டார். இதுக்கப்புறம் இன்னொரு சூழல் அங்கே உண்டாகுது. இன்னும் ஒரு காலகட்டம் இங்கே அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் இவனை கர்த்தர் வெளிப்படுத்துவதற்கான கிரியைகள் தேசத்தில் நடக்க ஆரம்பிக்குது. இது ரகசியமாக இருக்குது, பகிரங்கமாக. இவனை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் சவுல் ராஜாவுக்கு ஒரு பொல்லாத ஆவி வந்துடுச்சு. ஆவி சவுளை விட்டு, கர்த்தருடைய ஆவியான அவனை விட்டு விலகிட்டாரு. கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணிகிட்டு இருக்குது. அப்படி கலங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஆமாம், அது கலங்க பண்ணுது. அப்போ ஆட்கள்லாம் சொல்கிறாங்க, ஒரு சுழமண்டலம் வாசிக்கிறத தேர்ந்த ஒருத்தன் வந்தான்னா, ஆண்டவரை உமக்கு முன்பாக நிற்கிற அடியாரு கட்டளையிடும். அவன் தேவனால் மேலே தேவனால் விடப்பட்ட அந்த பொல்லாத ஆவி வரும்போது, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆவியானவருடைய அபிஷேகத்தால் அவன் பாட்டு பாடினான்னா அது உங்களுக்கு சௌக்கியம் உண்டாகும், இந்த பேய் ஓடிடும்னு சொல்லி அவன் ஊழியக்காரரை பார்த்து, சரி அப்படி வாசிக்கிற ஒருத்தனை தேடி கொண்டு வாங்கங்கிறாங்க. அப்படி தேடி போகிறவங்க எங்கே போய் கண்டுபிடிச்சாங்க, பெத்லகேம் ஊருக்கு போகிறாங்க. அவனை ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேங்கிறாங்க. அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி இயல்பாகவே, அவன் யுத்த வீரன். எதை வச்சு இந்த காண்டாமிருகம், சிங்கம் இவங்களெல்லாம் ஜெயிச்சதுனால கொஞ்சம் நல்ல அந்த நல்ல பார்த்தவொடனே யுத்த வீரன் பாங்களே, ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி இருக்கான், யுத்த வீரன். அவன் இது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் காரிய சமர்த்தனாக இருக்கிறான். அவன் சௌந்தரியம் உள்ளவன், அழகானவன். கர்த்தர் அவனோட இருக்கிறார். இதை யாரும் அடையாளம் கண்டிருக்கிறாங்க பாருங்கள், யாரும் அடையாளம் கண்டிருக்காங்க. அவன் மேலே கர்த்தர் இருக்கிறது அடையாளம் காண்றாங்க. ஒன்று சொல்கிறாங்க, இந்த 2 காரணம். அந்த சிறு வயதாக இருக்கும்போதே இந்த அடையாளம் காணப்பட்டதாகவும் இருக்கலாம். இந்த சம்பவம் சரித்திரம் பின்னால் இருந்து முன்னால் எழுதப்படுறதுனால
காரியங்களை கூடுதலாக இங்கே எழுதப்பட்டிருக்கலான்னு சொல்கிறாங்க. சரி, சிறு வயதிலேயே அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ ஈசா இடத்துக்கு ஆள் அனுப்புகிறாரு. ஆட்டு மந்தையில் இருக்கிற குமாரனை ஆகிய தாவீது இடத்துல அனுப்புன்னு சொல்கிறார். அப்போ ஈசாயும் சந்தோஷமாக சரி அரசாங்க வேலை கிடைக்குதுன்னு சொல்லி அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சரசையும் வெள்ளாட்டு குட்டியும் கழுதை மேலே ஏற்றி தன் குமாரனாய் தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்புகிறான். அப்போ தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நிற்கிறான். அவன் இவனை மிகவும் சிநேகிக்கிறான். சவுல் யாரை சிநேகிக்கிறான்? ஆமாம், தாவீதை சிநேகிக்கிறான். அவனுக்கு இவன் யாராக மாறுறான்? ஆயுததாரியாக மாறுகிறான். ஆயுதம் பிஏ அவன் கூடயே போகிறான். அப்போ எப்பெல்லாம் பிசாசு அவனை போட்டு தொந்தரவு பண்ணி அவனை அலக்கழிச்சு அவன் கத்தி ஃபிக்ஸ் வந்த மாதிரி காக்கா வலிப்பு வந்த மாதிரி உருள்றானோ அப்போல்லாம் தாவீது சுரமண்டலத்தை எடுத்து நினச்சிவார், வாசிப்பார். அப்படி வாசிக்கும்போது பொல்லாத ஆவி அவனை விட்டு என்ன செஞ்சிருமா? ஓடி போயிடும், விடுதலை கிடைக்குமா? பாருங்கள், தேவன் ஆட்டு மந்தையிலிருந்து அவனை எப்படி அபிஷேகம் பண்ணி வச்சு அது ஒரு சூழல் உண்டாகி அதன் நிமித்தம் அவன் அரண்மனைக்கு வரும்படி கர்த்தர் செய்து அவனுக்கு இயல்பாகவே இருந்துதான் அந்த மியூசிக் வாசிக்கிற திறமையை கர்த்தர் அங்கே பயன்படுத்தி அங்கே ஒரு ராஜாக்கும்பாய் நிற்கிற ஒரு ஸ்தானம் அவனுக்கு கிடைக்கப்பட்டதை நாம் இங்கே பார்க்குறோம். நாமும் கர்த்தருடைய அழைப்பையும் கர்த்தருடைய அபிஷேகத்தையும் கர்த்தர் நம்ம தந்திருக்கிற திறமையையும் கர்த்தருக்கென்று பயன்படுத்த நம்ம எப்போதும் ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் நம்மை பயன்படுத்தும் போது விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தை பார்க்குறோம். அந்த 16வது அதிகாரத்தில் சவுல் தேவன் கொடுத்ததான அந்த கட்டளையை மீறி, அது மாத்திரம் இல்லை, அவருக்கு ஏற்காத பாவத்தை செய்ததுனால கர்த்தர் அவனை விட்டு விலகினார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது பெரிய ஆபத்து. நமக்கு கொடுக்குற பொறுப்பை நம்ம செய்யலைன்னா கர்த்தர் இன்னொருத்தட்ட என்ன செய்வார்? நம்முடைய வேலையை வாங்கிடுவார். நம்மளை நம்பி கொடுத்த பொறுப்பை நம்ம செய்யலைன்னா நாம் தான் இழந்து போவோமே தவிர அவருடைய வேலை இழந்து போகாது. இக்காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியாய் வரும், நீயும் உன் குடும்பத்தார அழிவீர்கள் என்று சொல்லப்படும். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நம்ம நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தல்வராக. இப்பொழுது அவனுக்கு பதிலாக தாவீது ஏற்படுத்தப்படுகிறார். தாவீது யாரு? சிவந்த மேனி உள்ளவர், அவன் அழகிய கண்கள் உள்ளவர், நல்ல ரூபம் உள்ளவர். அது மாத்திரம் இல்லை, கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஒரு நல்ல ஒரு பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், காரிய சமர்த்தன். அவன் என்ன செய்கிறான்? மிகவும் சௌந்தரியம் உள்ளவன் என்று சொல்லி அவனுக்கு சவுலுக்கு அவன் ஆயுததாரியாக இருந்தான் என்று சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம். அவன் இந்த நாளில் இன்றைக்கி நம்ம ஜாக்கிரதையாக இல்லைன்னா நம்முடைய பொறுப்பை வேறொருவர் பெற்றுக்கொள்ள வேண்டியதான சூழ்நிலையாக இருக்கும். அதனால் நம்முடைய பொறுப்பை தக்க வைத்து கொள்ளணும். கர்த்தர் நம்மை நம்பி ஏற்படுத்தினதை நன்றி உள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் அவன் அதற்கு தகுதி இல்லை என்றதை நம்ம உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி அவன் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்ட பொறுப்புக்காக அவன் நம்ம கடமை உணர்வோடு செயல்பட கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தல்வாராக. நம்ம ஜெபிப்போமா? கர்த்தாவே, இரக்கமும் கிருபையும் இருந்தானே நல்ல பிதாவே, சர்வபலமுள்ள தேவனே, இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா சவுலை நீங்கள் எவ்வளவா நம்பி ஏற்படுத்தினீங்க. அந்த நம்பிக்கைக்கு அபாத்திரமாக போனதுனால அப்பா அவனுடையதான வேலையை வேறொருவன் பிறக்கடவன் என்று சொல்லி வேறொருவனுக்கு அந்த வேலையை நீங்கள் கர்த்தாவே கொடுத்துட்டீங்கப்பா. ஏசப்பா, இந்த நாளிலும் இதை நாங்கள் கர்த்தாவே அப்பா எச்சரிக்கையாய் நாங்கள் நினைக்கிறோம்ப்பா. இப்படிப்பட்டதான எங்களுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் எங்களுடையதான கடமைகளை நாங்கள் கர்த்தாவே அப்பா மறந்து செயல்பட்டுறக்கூடாது. அப்பா உங்களுடையதான வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போயிடக்கூடாது. ஏசப்பா, எங்களை நாங்கள் அபிஷேகிங்க ராஜா, உங்களுடைய கிருபையினால் எங்களை வழி நடத்துங்க. எங்களுக்கு ஞானம் பத்தாதுப்பா, எங்களுக்கு தான திறமை பத்தாதப்பா. தகப்பனே, நீங்கள் எங்களோடு இல்லைன்னா அப்பா நாங்கள் எல்லாவற்றிலும் தோற்று போயிடுவோம்ப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபைக்கு காத்திருக்கோம், உங்களுடைய வழியில் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆமேன். எங்களுடையதான அப்பா பொறுப்பை கர்த்தாவே ஆமேன் அப்பா நாங்கள் மிஸ் பண்ணிட்டோன்னா ஆமாம் எங்களுடையதான எதிர்காலமே கர்த்தாவே அப்பா சூன்யமாகி போச்சப்பா. நித்திய ராஜ்யத்தின் பங்கையும் நாங்கள் இழந்துடுவோமேப்பா. கர்த்தா, உம்முடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும். கர்த்தாவே, உம்முடைய கண்களை தயவு கிடைக்கட்டும்ப்பா, இரக்கம் கிடைக்கட்டும். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். உங்களுடைய இரக்கத்தையும் தயவையும் உங்களுடைய கிருபையும் ஆமேன் உங்களுடைய அபிஷேகத்தை நாங்கள் இழந்து போகாத ஜாக்கிரதையாக இருக்கிறத வச்சு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.